ஏனுங்க இன்றைக்கி ஒரு புடிங் சமைக்கணும் ரெடி. இன்றைக்கி கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் பார்க்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒன்றுங்க, ஒரு பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, வரமிளகா ஒரு 3ங்க, பூண்டு ஒரு 6-7 பல்லுங்க, கொத்தமல்லி சிறிதளவுங்க, கருவேப்பிலை சிறிதளவுங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிக்கலாமுங்க. இது கூடவே கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம 3 எடுத்து சொல்லிங்களா, அதில் 2 கிள்ளி போட்டுக்கலாங்க. 1 மீதி வச்சுருக்காங்க, கடைசியாக தாளிப்பாரு. இப்போ இது கூடவே வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிடலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாமுங்க. ஒரு 5-6 பல்லு. இது கூடவே தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாமுங்க. இதை கலந்து போட்டு ஒரு வணக்கம் வாங்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கி வரணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாமுங்க. தக்காளி வெங்காயம் வணங்கி வந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாமுங்க. இது கூட நல்லா அந்த தக்காளி வெங்காயம் பளிச்சுன்னு வந்துருச்சுங்க. இப்போது இந்த மாதிரி கண்டிஷனில் அரிசியும் பருப்பு ஆட் பண்ணிடலாங்க. ஆல்ரெடி ஊற வச்சுருக்காங்க ஒரு 1/2 மணி நேரம். அதை ஆட் பண்ணிடலாங்க. இதில் இந்த மாதிரி நல்ல ஒரு கிளறி கொடுத்துலாங்க. சாப்பாடு தேவையான தண்ணி ஊற்றி போடலாமுங்க. இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போடலாமுங்க. இதில் தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டாச்சுங்க. இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துலாமுங்க. 3 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. குக்கர் மூடியை நீக்கலாமுங்க. மேலாப்பில் கொஞ்சம் கொத்தமல்லியில் தூவிடலாமுங்க. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டலாங்க. தாளிப்பு ரெடி பண்ணுறோங்க. இதுலேங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாங்க. பூண்டுமே மிளகும் இடித்து வச்சுக்கோங்க. அதை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டலாமுங்க. இதில் அவ்வளோதாங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 4 கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தாளிப்புக்கு மேலே ஆட் பண்ணிடலாங்க. சாப்பாட்டுக்கு மேலே ஆட் பண்ணி போட்டு நல்லா ஒரு கலரிலாங்க. அவ்வளோதானுங்க. அருமையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் ஒரு வதக்கல் மாதிரி செஞ்சு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ அப்பப்போ வருங்க. நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கங்க.